அன்பு தம்பி தங்கையே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், என்னை காப்பவர், எனக்குள் இருப்பவர். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருப்பாராக. தம்பி தங்கையே, சீக்கிரம் ஓடி வா, நல்ல மேய்ப்பராம் இயேசுவை தேடி வா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வழியிலே நடவுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய், இயேசுவின் வழியிலே என்றுமே நடந்திடு. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், என்னை காப்பவர், எனக்குள் இருப்பவர். பிரியமானவர்களே, இந்த பாடல் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். God bless you. Amen. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் மார்ச் மாதத்தின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வருஷம் ஆரம்பித்து 2 மாதங்களை கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த தேவன் மாறாதவராய் இந்த மார்ச் மாதத்திலும் உங்களை கிருபையாய் நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஒருபோதும் உங்களை கைவிடாமல் மறந்து போகாமல் உங்களை நினைத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் 2வது பகுதியை நான் மீண்டும் உங்களுக்காக வாசிக்கட்டும். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எவர்களை? உங்களை. உங்களை பார்த்துதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்து இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாலும், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் என்னவென்றால், முதலாவதாக
உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். உங்கள் துக்கத்தை அவர் மாற்றப் போகிறார். உங்கள் துக்கம் இன்னொரு துக்கமாக மாறப்போவது கிடையாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நீங்கள் எவ்வளவாய் கண்ணீர் விட்டீர்களோ அந்த கண்ணீரின் காலங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். சங்கீதம் 56:8 படி கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். உங்களுடைய அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். ஆகையினால்தான் நீங்கள் படுகிற வேதனைகளை அறிந்து, நீங்கள் பட்ட துக்கத்தை அவர் கண்டு, என் பிள்ளைகள் கண்ட துக்கத்தின் காலங்களுக்கு சரியாக நான் அவர்களை சந்தோஷப்படுத்தட்டும், இந்த துக்கத்தை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் மனமிறங்கி வந்து உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, யோவான் 16:20 நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. ஆகையினாலே கவலைப்படாதிருங்கள், துக்க முகமாய் இருக்க வேண்டாம், தைரியமாய் இருங்கள். கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். உன் துக்க நாட்கள் முடிய போகிறது. சீக்கிரத்திலே உன் துக்க நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். இனி சந்தோஷமான காலங்கள் ஆரம்பமாக போகிறது. மகிழ்ச்சியான நாட்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவாய் அழுது புலம்பினீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்ப போகிறார். சகோதரனே, சகோதரியே, இரண்டாவதாக நான் அவர்களை தேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். இரண்டாவதாக உங்களை தேற்றுகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்களை தேற்ற போகிறார். உங்களை தம் மார்போடு அணைத்துக் கொண்டு தம்முடைய கரங்களினாலே உங்களை வருடி மெல்லி அமர்ந்த சத்தத்தோடு கூட, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிறவர், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன்னை தேற்றுகிறேன் என்று கர்த்தர் உங்களை தாய் தேற்றுவது போல தேற்ற போகிறார். தேறுதல் அடையாமல் இருக்கிறீர்களா? ஏதோ ஒன்றை இழந்து போய் தேறுதல் இல்லாமல் காணப்படுகிறீர்களா? இழந்து போனவைகளின் நிமித்தம் தேறுதல் அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை இன்றைக்கு தேற்ற போகிறார். தம் மார்போடு அணைத்துக் கொண்டு ஆண்டவர் உங்களை தேற்ற போகிறார். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவாளோ அது போல ஆண்டவர் உங்களை தேற்ற போகிறார். எப்படி தன் தகப்பன் தன் பிள்ளையினுடைய தலையை வருடி அன்போடு கூட பேசுவானோ அது போல கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்த போகிறார். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் தேறுதல் அடையும்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நான் அவர்களை தேற்றுவேன். கர்த்தர் உங்களை தேற்றுவார். யாரும் அந்த தேறுதலை கொடுக்க முடியாது, மனிதர்கள் கொடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். தேவன் உங்களுக்கு செய்வார். மூன்றாவதாக இன்னொரு ஆசீர்வாதம் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் சஞ்சலம் நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று. நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. சஞ்சலம் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. தவிப்பு உங்களை விட்டு ஓடி போக போகிறது. உங்கள் சஞ்சலத்தை கர்த்தர் நீக்க போகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14:1 கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சஞ்சலத்தினால் உன் இருதயம் நிறைந்திருக்கிறதா? இனி அதே இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அன்பு மகனே, மகளே, உன் இருதயம் சஞ்சலத்தால் நிரம்பி இருக்கிறது இருதயம். ஆனால் தேவன் என்ன தெரியுமா செய்ய போகிறார்? உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை நீக்கி போட்டு அந்த இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி, அந்த இருதயம் சந்தோஷத்தால் நிரப்பப்படும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்களுக்கு தென்படுவார், உங்களுக்கு வெளிப்படுவார். ஆகினாலே இந்த மார்ச் மாதம் இந்த எரேமியா 31:13 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, இரண்டாவதாக உங்களை தேற்றி, மூன்றாவதாக உங்கள் சஞ்சலம் நீங்க
உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். நீங்கள் நினைக்க வேண்டாம் யாருக்கோ என்று, இல்லை, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும்படிக்கு நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பரிசுத்த பிதாவே, இந்த மார்ச் மாதத்திலே இந்த வாக்குத்தத்தம் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறட்டும். தகப்பன் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய ஃபயர் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் மகிமைப்படுவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. Amen.